அனைவருக்கும் வணக்கம். திராவிட மாடல் அப்பாவுடைய இன்றைய போட்டோ ஷூட். இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம சீமான் அண்ணன் ஒரு டயலாக் அடிக்கடி சொல்லுவார். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தால மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி 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 என்ன இந்த மாதிரி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட திராவிட மாடல் அரசு செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்ததுக்காக கொண்டாடினாங்க. அப்படியே எல்லாரும் அந்த 500 ரூபா 1000 ரூபாய் தாளை கையில் வச்சுக்கிட்டு வாங்க முதல்வரே அப்படின்னு கொண்டாடின மாதிரி நியூஸ் போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளியில் ஆர்டிஇ மூலமாக, அதாவது ரைட் டு எஜுகேஷன் அந்த சட்டத்தின் மூலமாக 25% தனியார் பள்ளிகளில் இடஒதுக்கீட்டில் ஏழை மாணவர்கள் காசு இல்லாமல் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடந்த ஆண்டு வரைக்கும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த ஆண்டு இப்போ வரைக்கும் அதுக்குண்டான அட்மிஷன் ஓப்பன் பண்ணலை. இதை நம்பி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1.5 லட்சத்துக்கும் மேலே அப்ளிகேஷன்ஸ் வருது. குறைந்தபட்சம் 1 லட்சம் மாணவர்கள்கிட்ட அதில் பயனடைகிறாங்க. அந்த கல்வி திட்டத்தின் கீழே மிகவும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய மாணவர்கள் 1 ரூபா கூட காசு இல்லாமல் தனியார் பள்ளிகளில் பெரிய பள்ளிகளில் சேர்ந்து தங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். அதுதான் ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது சிறப்பாக செயல்பட்டு வருது. இப்போது இந்த திட்டத்தை இந்த ஆண்டு செயல்படுத்த முடியவில்லைன்னு தமிழக அரசு கைவிரிச்சிருக்கு. இதனால் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ஏழை குழந்தைகளுடைய அந்த படிப்பு அப்படிங்கிறது தடைப்பட்டிருக்கு. அவங்களுடைய ஆசை நிராசையாக போயிருக்கு. இதைத்தான் பாமகவிலிருந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை, நீங்கள் நிதி இல்லை அப்படின்னு சொன்னால் உடனடியாக இதை வழக்கு தொடர்ந்து மத்திய அரசிலிருந்து நிதியை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பாமகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விட்டார். மீண்டும் என்ன பண்ணுறாரு, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இந்த அறிக்கை விடுறாரு. இப்போ அது நம்மளுடைய உயர்நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்காங்க, எதனால் நீங்கள் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த கொடுத்த அழுத்தத்தின் பேரில் வேறு எந்த அரசியல் கட்சி தலைவரும் இது பற்றி பேசலை. நீங்கள் பேசியிருந்தால் ஆதாரம் கொடுங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் இதை பற்றி பேசினார். பேசின உடனே இது கோர்ட்டில் இது சம்மந்தமாக மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்புகிறாங்க. இந்த தகவல் கூட நம்ம தமிழக மீடியாக்களில் எதுலையுமே வெளிவரவில்லை. அதை வெளியில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் கொண்டு வந்திருக்கு. The battle over right to education funds in Tamil Nadu has now reached the Madras High Court. In a key development, the court has now asked the central government to clarify how much money it owes the state under the 25% of right to education quota. The Madras High Court has directed the centre to submit detailed information on RTE funds due to Tamil Nadu, specifically for the 25% reservation quota in private school admissions under the Right to Education Act. This comes after the petition flagged delays in the RTE admission process for the current academic year. The petitioner blamed the delay on a lack of funds, sparking a deeper investigation into what the state claims is a funding failure coming from the central government. இப்படி தான் ஏழை மாணவர்களுடைய அந்த படிப்புக்கு பணம் செலவு பண்ண முடியாத இருக்கக்கூடிய தமிழக அரசு போகிற இடங்கள்லாம் இது திராவிட மாடல் அரசு வெற்றி, நாங்கள் மாநில உரிமைகளை காக்கிறோம், மாநில உரிமைகளை பெற்றுட்டோன்னு சொல்கிற இதே திராவிட மாடல் அரசு இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 லட்சம் மாணவர்களுடைய கல்வி கனவை செதைச்சிட்டு நிற்குது. இன்னும் எப்படியும் ஒரு வாரத்தில் ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஆர்டிஏ அப்ளிகேஷன் போடுறதுக்கான எந்த ஒரு இதுவுமே அவங்க அறிக்கை கொடுக்கல. அட்லீஸ்ட் லேட் ஆகுதுனாவது சொல்லியிருக்கணும். இப்போ தான் கோர்ட் அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் அவங்க என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க, இவங்க எப்போ ஆர்டிஇ ஓப்பன் பண்ணுவாங்க. கடந்த காலங்களில் இது எப்போவோ முடிஞ்சு மாணவர் சேர்க்கையே முடிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கல்வி மாணவர்களுடைய நிலை என்ன, இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையா, எந்த ஒரு தகவலுமே கிடையாது. கடந்த ஆண்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணப்போ இருந்த அந்த வெப்சைட் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இது சம்மந்தமாக தொடர்ந்து பாமகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கைகளை கொடுத்துட்ருக்காரு. இது சம்மந்தமாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து அழுத்தத்தை கொடுத்ததுனால தான் இப்போ இந்த 4 days பிஃபோர் இது கேஸ் ஃபைல் பண்ணி இந்த அளவுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. இதையும் தாண்டி இப்போ என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஒரு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் மாணவர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு ஒருத்தருக்கு மினிமம் ஒரு ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா மினிமமே 10,000 தான்.
ஒரு மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது வெறும்னு 10,000க்குள்ளே தான் வருது. நான் அதிகமாக சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் காட்டுறேன் பாருங்கள். அதில் மாவட்ட வாரியாக எவ்வளோ எந்தெந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு இருக்கும். அதிகபட்சமாக தான் நான் 10,000 சொல்கிறேன். இதுதான் கவர்மெண்ட் வந்து ஸ்கூலுக்கு பே பண்ணுற அமௌண்ட்டு. இதை கூட நம்ம இருக்கக்கூடிய தமிழக அரசால் பே பண்ண முடியலன்னா என்ன மாதிரியான ஒரு திராவிட அரசு நாங்கள் மாநில உரிமையை மீட்டு விட்டோம் அப்படின்னு அப்படியே மார்த்தட்டிக்கிற இதே ஸ்டாலின் அரசு தான் இன்றைக்கி பசங்களோட குழந்தைகளுடைய பள்ளி கல்விக்கு செலவு பண்ண முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி தேதி வரைக்கும் பெற்றோர்கள் குழம்பிட்டுருக்காங்க. ஏன்னா பெற்றோர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, ஆர்டிஇ போட்டுடலாம், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் சேர்த்துடலாம், அப்படியெல்லாம் வந்து கனவு கண்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாருமே ஆர்டிஇ ஓப்பன் ஆகுமா இல்லையா, நம்ம வேறு ஏதாவது ஸ்கூல் பார்க்கலாமா, பணம் கட்டி படிக்கணுன்னா வேறு ஏதாவது ஸ்கூலில் அட்மிஷன் போடலாமா, இப்படியெல்லாம் கஷ்டத்தோடு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெற்றோருடைய அந்த 1,00,000 மாணவருடைய பெற்றோருடைய மனநிலையை யோசித்து பாருங்கள். இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு கொண்டாடுறாங்களாம். இந்த 1000 ரூபாய்க்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தாலிக்கு தங்கத்தை கட் பண்ணிட்டாங்க. அதுவும் டிகிரி முடிச்சிருந்தா 50,000 வரைக்கும் கல்யாணத்துக்கு கொடுத்துருந்தாங்க, அதையுமே கட் பண்ணிட்டாங்க. அதையும் தாண்டி இந்த நம்ம இப்போ ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குது பார்த்திங்களா, அதில் வர ஃபண்டிங்கும் வர்றதில்லை. இந்த மாதிரி நிறைய ஃபண்டிங்லாம் எடுத்து தான் இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, நேற்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா, மாநில கல்விக் கொள்கையை ஏன் திமுக நடைமுறைக்கு கொண்டு வரலை, 1 வருஷத்துக்கு மேலாவது அதோட வரைவு தாக்கல் செய்து நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் ஆட்சியே முடிய போகுது, இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ கொண்டு வரீங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி காட்டமான ஒரு அறிக்கையும் கொடுத்துருந்தாரு. இப்படி தான் மக்களுக்கு தெரியாத அளவு ஊடகங்களும் இதை வெளியே கொண்டு வராத அளவுக்கு மறைச்சிடுறாங்க. ஆனால் உண்மையான நிலை என்ன அப்படின்னா, இங்கே அடித்தட்டில் இருக்க மக்களுக்கு எதுவும் நன்மது ஏற்பட்ட மாதிரி தெரியல. யாரோ ஊரில் இருக்க ஒரு சில பேருக்கு அந்த 1000 ரூபாய் கொடுத்து அதை ஒரு பெரிய ஃபோட்டோ ஷூட் எடுத்து வீடியோ ஷூட் எடுத்து இன்றைக்கி அதெல்லாம் மறைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 5 நாள் 6 நாள் தான் இருக்குது. அதிகபட்சமாக ஸ்கூல் இன்னும் ஒரு 3-4 நாளில் திறந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஆர்டிஐ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போது அந்த 1,00,000 மாணவருடைய கனவை சிதைச்சி விட்டு இவங்களுக்கு பாட்டு கேட்குது, டான்ஸ் கேட்குது. இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். டாஸ்மார்க்லேருந்து 1500 கோடி ஆட்டையை போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 1500 கோடியில் இந்த மாணவர்களுக்கு ஒரு 200 கோடி செலவு பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 100 கோடி செலவு பண்ணி அவங்க ஒரு 70,000 மாணவர்களையாவது உள்ளே சேர்த்துருக்கலாம். இதெல்லாம் பண்ண முடியாத அரசு திராவிட மாடல் அரசு. நாங்கள் வந்து மாநில சுயாட்சியை வென்றுட்டோம் அப்படின்லாம் சொல்கிறத எந்த விதத்தில் ஏற்றுக்கவே முடியாது. இது சம்மந்தமாக அரசு வந்து ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை இந்த பொதுமக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா நிறைய பெற்றோர்கள் எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஏன் ஆர்டிஓ ஓப்பன் ஆகலை. இது சம்மந்தமான ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை தமிழக அரசு விடணும். இது சம்மந்தமாக கண்டிப்பாக தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கை. மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் இதை பற்றி பேசணும். ஆனால் யாருமே அதிகமாக பேசலைன்றதுனால தான் நாம் இதை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.